கலாத்தியர் 2:20 மிக மிக அருமையான வசனம். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த வார்த்தை மிகவும் அழுத்தமான ஒரு வார்த்தை. பாஸ்டர் சுந்தரம் அவர்கள் புரசவாக்கத்தில் ஹோட்டல் கார்டன் மேலே சபை வைத்திருக்கும் போது 55 வருடத்துக்கு முன்பாக நான் அங்கு போயிருந்தேன். அந்த சபையில் நான் போயிருக்கும்போது அந்த கோரஸை பாடுகிறார்கள். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறா. இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறா. அவரே அவரே இயேசு என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்கிற தமிழ் பாடலும் அதே கோரஸை இங்கிலீஷ்லையும் பாடினார்கள். அது எனக்கு மிகவும் அட்ராக்ஷனாக இருந்தது, மிகவும் உள்ளத்தை தொட்டது. எனக்கு அருமையானவர்களே, உங்கள் சரீரம், ஆவி, ஆத்மாவை தேவனுக்கிடத்தில் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவருடைய சித்தம் என்னவென்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்காக ஜீவிக்க வேண்டும். கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டார், அவரோடு கூட நீங்கள் அறைந்தீர்கள். ஆனால் அவர் நமக்காக மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். நாம் அவரோடு கூட நம்முடைய இச்சைகளையும் நம்முடைய பாவங்களையும் எல்லா பாவ சரீரத்தையும் சிலுவையில் அறைந்து நாம் ஒரு புது ஜீவனை உடையவர்களாய், ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒரு பரலோகத்துக்கு போகத்தக்கதான ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு திட்டத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அவர் அடிச்சுவடை பின்பற்றுவோம், இயேசுவின் அடிச்சுவடை நாம் பின்பற்றுவோம். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதனாலே இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுங்கள். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக வல்லமை இருந்தது, கிறிஸ்துக்குள்ளாக சுகம் இருந்தது, கிறிஸ்துக்குள்ளாக பலன் இருந்தது, கிறிஸ்துக்குள்ளாக கிருபை, விசுவாசம். கிறிஸ்து மிகவும் மிக 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 நல்ல குணாதிசயங்களை நிரம்பி, நல்ல நற்கிரிகளை நிரம்பி இருந்தார். நன்மை செய்கிறவராய் இருந்தார், அற்புதம் செய்கிறவராய் இருந்தார், பிசாசின் கட்டுகளை உடைக்கிறவராய் இருந்தார். அதனால் நாமும் அப்படிப்பட்டதான காரியங்களை செய்யும்படியாக நீங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டும். எனக்குள் ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். அப்படி ஆண்டவருடைய எல்லா குணாதிசயங்களையும் நீங்கள் வெளிப்படுத்தும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அதுவே தேவனுடைய சித்தம். அதற்காக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதனாலே கலாத்தியர் 2:20 நீங்கள் மறந்துவிட வேண்டாம். பவுல் அப்போஸ்தலன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தபடியினால்தான் இந்த வசனத்தை எழுதியிருக்கிறார். நாமும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்படியாக நமக்கு கலாத்தியர் 2:20 வசனம் அழைக்கிறது. மறுபடியும் படிக்கிறேன். கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். God bless you.